ஒரு 3 பேர் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு ரீயூனியன் பண்றதுக்காக ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சரக்கு வித் மான் கறின்னு சொல்லி இந்த மாதிரி பிளான் பண்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த மீஷா படம். உனக்கு இப்போ ஒரு போதையா இருக்குல்ல? இந்த மீஷா படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, வெறும் ஓடிடில மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சன் நெக்ஸ்டில அவைலபிளா இருக்கு, போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதுமே இந்த மீஷா படத்தோட ரிவ்யூ தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் ஆபீசரா ஒர்க் பண்ற கதிர் ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன் பண்றதுக்காக ஃபாரஸ்டுக்குள்ள ஒரு பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்றாரு. அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்றாரு. கால் பண்ண பிறகுதான் தெரியுது இவருக்கும் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனைன்றது. இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கும் போது இவன் எதுக்கு கால் பண்றான்னு சந்தேகப்படுற ஃப்ரெண்டு சந்தேகத்தோட பார்ட்டிக்கு வராரு. இதுக்கு நடுவுல நான் லீனியரா கதிர் யாரு, இவர் ஃப்ரெண்டு யாரு, கதிருக்கும் இவர் ஃப்ரெண்டுக்கும் எப்படி சண்டை வந்துச்சு, இதை தாண்டி இந்த படத்துல வேற என்ன இருக்கு, ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டில இருந்து வர கதிர் எப்படி ஒரு அரசியல் கட்சியோட ப்ராப்ளம் வச்சுக்கிறாரு, கதிரை வீழ்த்தறதுக்காக மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கதிருக்கு இவங்க ஃப்ரெண்டு என்ன துரோகம் பண்ணாங்க, அதெல்லாம் காட்டுறதுதான் இந்த படத்தோட கதை. அதாவது ரிவெஞ்ச் த்ரில்லிங் தான் இந்த படத்தோட கதையே. நான் ஒரு ஹாப்பி எண்டிங் ஸ்டோரி சொல்லட்டுமா? உன்னோட சீக்ரெட்டோ? இந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கதிர், ஹக்கீம் ஷாஜஹான், சுதி கோபா அண்ட் ஜியோ பாபி இவங்களை தாண்டி இன்னும் சின்ன சின்ன கதாபாத்திரத்துல இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே. ஒரு சிம்பிளான கதையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா விறுவிறுப்பா போற இந்த கதை ஒரு முக்கியமான விஷயத்த கருத்தா சொல்றாங்க. இந்த படத்துல ஒரு காலனியை காலி பண்ணி அந்த இடத்துல கம்பெனி வரப்போகுது. அந்த கம்பெனி வரனால இந்த காலனில இருக்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களுக்குமே நல்ல வேலை, அவங்களுக்கான நல்ல வீடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்ற இந்த கம்பெனி எதிர்த்து ஒரு கட்சி அகைன்ஸ்டா இருக்கு. இந்த கம்பெனி எதிர்க்கிறதுனால அந்த கட்சிக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. ஒரு கம்பெனியை நம்பி வர வச்சா மக்களுக்காக அந்த கம்பெனி எதுவுமே செய்யாதுன்றத ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க எண்ட்ல. இந்த படத்தோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்சிருக்க 2-3 ஆக்டர் கண்டிப்பா இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி போறதே அவங்க 3 பேர் தான். அதுலயும் முக்கியமா கதாநாயகனா நடிச்சிருக்கிற கதிர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர எமோஷனல் ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், பிளஸ் போலீஸ் ஆபீசர் ஆகட்டும், இது 3த்தையுமே சூப்பரா கேரி பண்ணி நடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா விறுவிறுன்னு போன ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ல ஸ்கிரீன் பிளேவே வேற மாதிரி மாறுது. ரொம்பவே பிலோ ஆவரேஜ்க்கான ஒரு செகண்ட் ஹாஃப்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, ஃப்ரெண்ட் கேங்ல 3ஆவதா ஒருத்தர் இருக்காரு. கதிர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த அவரு டக்குன்னு ஒருத்தவர் சொன்னாருன்றதுனால கதிர்க்கு எதிரா அவர் பண்றதாகட்டும், படத்தோட கிளைமேக்ஸ் ஆகட்டும், இந்த மான்கரியை மறைக்கிறதுக்காக ஃபால்ஸ்ல போய் போடுறாங்க, அதுக்கான ரைட்டிங் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. இந்த படத்தோட நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்கியமான கதாபாத்திரத்தை தாண்டி இன்னும் சின்ன சின்ன ரோல்ல 2-3 பேர் வராங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே ஷூட் ஆகாத மாதிரி ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்த மாதிரி இருந்துச்சு. கதிர் மேல இந்த மாதிரி எல்லாருமே அகைன்ஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு பக்காவான நரேட்டிவ் செட் பண்ணும். பட் அதையுமே இங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதை காட்சி பண்ண விதத்திலயுமே ரொம்ப பிலோ ஆவரேஜா தான் இருந்துச்சு. பட் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது அதோட விஷுவல் ஒரு ட்ரீட் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டுக்குள்ள எடுக்கிறதுனால அதுக்கான சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அதுக்கான லைட்டிங் செட்டப் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பாக்குற நமக்குமே ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த மான வேட்டையாடுற சீன் ஆகட்டும், அந்த காட்டு எருமையை சுடுற சீன் ஆகட்டும், இது எல்லாமே விஷுவலா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. கட்சியை நம்பினாலும் சரி, புதுசா வர கம்பெனியை நம்பினாலும் சரி, இதனால மக்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லன்றத அதையுமே தெளிவா காமிச்சிருந்தாங்க. பட் அதையுமே இன்னும் டெப்தா காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்தோட என் பிளாட்டுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாவும் பிளஸ் எலிவேட் பண்ணியும் காமிச்சிருக்கும் இந்த படத்தை. பட் அதை மட்டும் எங்கேயோ மிஸ் பண்ண தவறிட்டாரோன்னு தான் தோணுச்சு டைரக்டர். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சன் நெக்ஸ்டில அவைலபிளா இருக்குது, போய் பாருங்க. இல்ல நீங்க முன்னாடியே பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீரல் அதுங்களோட அடையாளம், இங்க இருக்கிற யார அதுங்களோடது. வேற யாரும் இந்த எல்லைக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுங்கிற அறிவு